Dear students, welcome to Abbas Mathematics. நல்லா படிச்சுட்டு இருக்கிய பாருங்க. ஏபிஜிபி இது ஈஸியான டாப்பிக்கு, புரிந்து படித்தா ஈஸிங்க. என்ன சொல்கிறோம், என்ன கொடுத்துருக்கு, என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் புரிஞ்சுட்டு படிச்சுட்டா சம் ஈஸிங்க. பாருங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 3 உறுப்புகளின் கூடுதல் 27 மற்றும் அவற்றின் பெருக்கல் பலன் 288 எனில் அந்த எண்ணை காண்க. செப்டம்பர் 21 கேட்டிருக்கு. 3 உறுப்புகள் இந்த சென்டென்ஸெல்லாம் எழுத வேணாம். 3 உறுப்புகள் a-d a+dன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், சார் இதை a+d a+2ன்னு வச்சுக்கோங்களே, அப்போ என்னாகும் அப்படின்னு கேட்கலாம். நோ ப்ராப்ளம், அது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அந்த சமு போட்டு வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆமாம், இது ஈஸியாக வந்துடும். இந்த 3 உறுப்புகளும் கூடுதலாக சம் ஆஃப் 3 டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 27. dd கேன்சல் ஆயிடுச்சு. 3a ஈக்குவல் டு 27, a ஈக்குவல் 27/3, a ஈக்குவல் 9. இங்கே நான் இடமத்தான் மாற்றி போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே போட்டு வரணும். தேர் ப்ராடக்ட் பெருக்கல் பலன் 288. a-d into a into a+d ஈக்குவல் டு 288. அப்போ இது ரெண்டும் பாருங்கள், இதையும் அல்ட்ரு பண்ணால் ஒரு ஃபார்முலா, நம்ம அல்ஜிப்ரா ஃபார்முலா a+b a-bனா a² - d² ஃபார்முலா. இந்த ஏக்காக 9, ஏக்காக 9 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த 9 கொண்டு விரட்டி இருக்கேன் அந்த பக்கம். a² 81 - d², இதை கேன்சல் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணோம்னா பாருங்கள், 3 9s are 3 9 27 9 18. அப்போ இந்த d² கொண்டு போகிறோம், அல்லது 82 32 கொண்டு வர்றோம். -1 49. 49னா உனக்கு தெரியும், அது பெர்ஃபெக்ட் ரூட்டு +or-7. இப்போ 2 ஆன்சர் இருக்குது. a = 9 கிடைக்குது, a = 7 கிடைக்குது. அப்போ அதில் ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 9 - 7 9 9 + 7 2 9 16. அப்படியே ஒருவேளை மைனஸ் எடுத்தோம்னா அப்படியே திரும்பி வந்துடும். 16 9 2ன்னு மாறி வரும். அவ்வளோதான். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஏபிஜிபி செகண்ட் லெசனில் இருக்குது. மேலோட்டமான கொஸ்டின் இதெல்லாம். இந்த வித்தியெல்லாம் அடுத்து இந்த போட்டிருக்காங்க உங்களுக்கு. இது a = 9 d = -7னா அந்த நம்பர்ஸ் அப்படியே திருப்பி எழுதுனாவே போதும். இது உங்களுக்கு ஸ்கூலில் பாடம்பரம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த கணக்கு. இதே மாதிரி நீங்கள் அது பயந்துடாதீங்க. 5 55 555 கொடுத்தாலும், 9 99 999 கொடுத்தாலும், 7 77 227 கொடுத்தாலும், 8 88 850 கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். ஒரே மெத்தடு தான். ஒரு இடத்துல மட்டும் ஆன்சர் சேஞ்ச் ஆகும். இந்த ஆர் அது மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த சம்மில் 5 வெளில எடுத்தாச்சு. 1 11 111. இந்த சம்மை எல்லாத்துலேயுமே 9ஆல் மல்டிபிள் பண்ணி 9 ஸ்டெப்பு வேண்டாம். இந்த ஸ்டெப்பு வேண்டாம் உங்களுக்கு. 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுத்துடணும். இப்போ 9ஆல் பெருக்குன்னா 9 99 999. அதே 9ஆல் டிவைட் பண்ணியாச்சு. இந்த 9 என்ன செய்யலாம், 10 - 1 எழுதலாம். 99 என்ன செய்யலாம், 100 - 1 எழுதலாம். 999 1000 - 1 எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது 2 சீக்வன்ஸாக பிரிஞ்சிடும். 10 100 1000 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் n டேர்ம்ஸ். அதே மாதிரி இந்த 1 பிஃபோர் 1 இன் ஃப்ரண்ட் ஆஃப் 1க்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒட்டு மொத்தத்துக்கு வெளில எடுத்துட்டா
1 1 1 வந்துடும். அப்புறம் நமக்கு எஸ்என் ஃபார்முலா தெரியும். ஜிபியில் ஜிபி பெருக்குத்தொடர் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் எஸ்என் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. இங்கே ஏயும் 10 ஆரும் 10. இந்த ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு இரண்டாம் உறுப்பு பை முதல் உறுப்பு, இரண்டாம் உறுப்பு பை முதல் உறுப்பு, இரண்டாம் உறுப்பு பை முதல் உறுப்பு போடும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, அது பாருங்க 10 100 பை 10ன்னு வந்துடும். 0 0 அடிச்சுட்டா என்ன கிடச்சிருச்சு உங்களுக்கு? 10ன்னு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். என்னன்னா சப்ஸ்டியூட் பண்ணிட்டான். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. 1 வந்தாவே என்னன்னு போட்டுறணும். 1ன்னா n. அப்போ ஏ எழுதியாச்சு, ஆர் பவர் n எழுதியாச்சு, ஆர் மைனஸ் 1 மைனஸ் n. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணியாச்சு 9. இதை உள்ளக்க மல்டிபிள் பண்ணிக்கலாம். நாங்கள் என்ன செய்ய, நாங்கள் படிக்கிற இடத்துல இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ அதை உள்ளக்க மல்டிபிள் பண்ணியிருக்காங்க புக்கில், அதனால் மல்டிபிள் பண்ணிக்கங்க. ஒன்றும் பிரச்சனை 50 81. இதே மாதிரி 5/9 அவ்வளோதான். இப்போ இது பாருங்கள் ஜூன் 23 கேட்டிருக்கு. இது 333ன்னு கேட்டிருக்கு. அதே தான், வேறு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இந்த ஸ்டெப்பும் மட்டும் வேணாம், அது எங்களுக்கு நாங்கள் அப்படி செய்கிறதில்ல. எஸ்என் ஈக்குவல் டு 333 333. ஒருவேளை பாயிண்ட் வச்சாங்கன்னா அதில் கொஞ்சம் சிரமப்படுவிய, அதில் பை 10ன்னு போட்டுக்கோங்க. இந்த இதில் பாயிண்ட்னா 3/10 33/100 331/1000 அப்படி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஆமாம். இப்போ என்ன செய்கிறோம், 9ஆல் பெருக்கி 9ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். இந்த டிவைட் பண்ணியாச்சு. அப்புறம் 9 10 மைனஸ் 1 100 மைனஸ் 1 1000 மைனஸ் 1 எழுதிட்டோம். அப்புறம் 10 100 1000 எழுதியிருக்கோம். அதே ஃபார்முலா தான். எஸ்என் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. ஏ 10 ஆர் 10. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. முடிஞ்சால் இங்கே அடிக்க முடியாது. இது எப்படி அடித்தார் வரும், இங்கே 3 யாருக்கு? ஆமாம் 3 இருக்குது. இது 3 என்ன செஞ்சுருக்கோம், 1 அப்படி 3 அடிச்சிடலாம். 1/3. அப்போ உள்ளக மட்டும் பெருக்கியாச்சு. அவ்வளோதான். இப்போ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, அடுத்து கொஞ்சம் வேகமாக போகணும், என்ன பண்ணுறது. இந்த பாருங்க, இது அது ஸ்பெஷல் சீரீஸ். அந்த 1 + 2 + 3 + and so on equal to n into n plus 1/2. அது சம் டு n டேர்ம்ஸு, சம் டு ஸ்கொயர் ஆஃப் n டேர்ம்ஸ். அப்போ n² ஃபார்முலா. அப்போ கியூபு, சம் ஆஃப் கியூபு நேச்சுரல் நம்பர்ஸ், n³ ஃபார்முலா. ஸ்கொயர் ஃபார்முலா கொஞ்சம் பெருசுங்க, ஆனால் நாங்கள் ஈஸியாக தான் சொல்லிக் கொடுப்போம். 1² + 2² + 3² + and so on ப்ளஸ் இந்த அன்சோவேன்னு சொல்லிட்டே இருப்போம் நம்ம. ஆக்சுவலாக அது அண்டு ஸோ ஆன், இதைத்தான் அன்சோ ஆன். தெரியாமலே பாதி பேர் 10th 11th 12th பூரா முடிச்சுட்டு போயாச்சு. அன்சோ ஆன், அதுதான் இந்த அன்சோவேன்னா சொல்லி பழக்கம் வச்சு நமக்கு. அன்சோ ஆன். சரி, இதுக்குள்ள ஃபார்முலா n into n plus 1 2n plus 1/6. இங்கே 15² 15² 16² அன்சோ ஆன் 28² கொடுத்துருக்கு. 1 minute.